சார் இப்போ வணக்கம். இப்போ எதுக்காக இந்த போராட்டம் நடத்துகிறீங்க? நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சரண்யா. ஓகே மெடிக்கல் காலேஜ். ஓகே. எத்தனை மெடிக்கல் காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்க மொத்தம் நீங்கள்? 30 மெடிக்கல் காலேஜ்லேருந்து வந்துருக்கோம். ஓகே. எதுக்காக இந்த போராட்டம் நடத்துகிறீங்க? டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துருக்கோம். ஓகே. எதுக்காக இந்த போராட்டம் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம் சார். இப்போ வந்து 60 வேக்கன்சி டிஎம்க்கு கிரேடு 2க்கு போட்டிருக்காங்க. சரிங்க மேடம். அந்த 60 வேக்கன்சி படித்து முடித்து ஒரு 50,000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க மேடம். வேக்கன்சி பத்தாது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா கிரேடு 2வில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் முறையில் போட்டிருக்காங்க. அந்த வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்து எங்களுக்கு வந்து தேர்வு எழுத்து தேர்வு வைக்குமாறு கோரிக்கை வைக்கிறோம். சரி மேடம். இது சம்மந்தமாக இப்போ அதிகாரியை பார்த்தீங்களா? பார்த்துருக்கோம் சார். என்ன சொல்லியிருக்காங்க மேடம் இப்போ அதிகாரி நீங்கள் பார்த்ததுக்கு? எல்லாருமே வந்து பேச்சு வழக்கில் தான் பேசியிருக்கிறாங்க. ஓகே மேடம். பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் பண்ணலை. ஓகே மேடம். நாங்கள் போராடுவோம். பண்ணுற வரைக்கும் நாங்கள் போராடிட்டே இருக்கோம். இது எத்தனை ஆண்டு காலமாக இந்த போராட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது எத்தனை ஆண்டு காலமாக இந்த உங்கள் போராட்டம் நடத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? 20 வருஷமாக நடந்துட்டு இருக்கு சார். 20 வருஷமாக நீங்கள் போராடியும் இதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கல சார். ஓகே. இப்போ யாரை போய் பார்த்துருக்கீங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா? சார் டிஎம்எஸ் ஆஃபீஸில் உள்ள அதிகாரியை பார்த்துருக்கோம் சார். சரிங்க மேடம். பார்த்ததுக்கு அவங்களுடைய கோரிக்கை என்ன சொல்லியிருக்காங்க மேடம்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 போஸ்ட், ஆக்சுவலி எங்களோட போஸ்ட் வந்து 114 போஸ்ட்டு. ஓகே மேடம். 60 போஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மேடம். மிச்சம் இருக்கிற அந்த 54 போஸ்ட் வந்து என்னாச்சுன்னு தெரியல. ஓகே மேடம். ஸோ அதை கேட்டதுக்கு நாங்கள் பண்ணித்தரோம், என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் மீட்டிங்கில் ஆலோசனை வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்கிறோம், ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. சரிங்க மேடம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு வந்து எந்த ஆணையும், அதாவது எழுத்துப்பூர்வமாக எதுவும் உங்களுக்கு வரலன்னு சொல்கிறீங்க? ஓகே ஓகே, புரியுது மேடம். மேடம், இப்போ அவங்களுடைய போராட்ட காலத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ அதிகாரி பார்த்தேன்னு சொல்கிறீங்க, அவங்க வந்து உங்களுக்கு பார்க்கலாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக எதை நோக்கி போக போகிறீங்க? அடுத்த கட்டமாக தொடர்ந்து போராட்டம் தான் சார். அதாவது வந்திருக்கிறோம், முடிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் நீடிச்சுட்டே இருக்கும் சார். ஓகே ஓகே மேடம். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். தேங்க்யூ மேடம். வணக்கம். ஆக்சுவலாக உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் மணி. ஓகே சார். எந்த மெடிக்கல் காலேஜ் சார் நீங்கள்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகே சார். எதுக்காக இந்த போராட்டம் நடத்துன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஆர்பியில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. சரி. போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது 60 போஸ்ட்டு இல்லை, அதிக போஸ்ட்டு தான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அடிக்கடி போய் விசிட் பண்ணி கேட்கும்போது வந்து எம்ஆர்பிலேருந்து கொஞ்சம் வேகன்சி இருக்குது, 60 இருக்குது, இங்கே டிஎம்எஸ்லேருந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து தான் வந்திருக்கு, இன்னொரு சைட்லேருந்து வரவே இல்லை. அதை கேட்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அதை வந்து போராட்டம் பண்ண வந்தோம். போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி இங்கே சமூக நலக்கூடத்தில் வந்து வச்சுட்டாங்க. அதாவது காவல்துறை உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்ட். நாங்கள் போய்ட்டு அதிகாரிகளை பார்க்கறதுக்கு முன்னாடியே போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு நாங்கள் வந்திருக்கோம். வந்தவொடனே வந்து அங்கே ஆஃபீஸ்க்குள்ளேயே போகல, அதுக்கு முன்னாடியே எங்களை வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து இங்கே ஒரு சமுதாய நலக்கூடத்தில் வந்து எங்களை அடைச்சி வச்சுருக்காங்க. அதாவது உங்கள் கோரிக்கையை வந்து நீங்கள் டிஎம்எஸ் வளாகத்தில் தெரிவிக்கிறதுக்கு முன்பாகவே காவல்துறை உங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆமாங்க சார். ஆமாம். ஓகே ஓகே. இப்போ இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் உங்களுக்கு? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, இப்போது அவங்க என்ன சொன்னாங்க, காவல்துறை வந்து இந்த டிஎம்எஸில் பேசுறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பேச்சுவார்த்தை வந்து எங்களுக்கு சரிப்பட்டு வரல. ஏன்னா வந்து இப்போது மறுபடியும் வந்து எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நோட்டிஃபிகேஷன் 54 வேகன்சி இருக்குது, அது எங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் முறையை கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் வெயிட்டேஜ் முறையை இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராட்டம் பண்ணும்போது எழுத்து தேர்வு தான் வேணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் நிறைய போராட்டத்தில் சொல்லியிருக்கோம். அந்த அவ்வளோ விஷயத்தை சொல்லியும் வந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் வெயிட்டேஜ் முறையை தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெயிட்டேஜ் முறையை பார்த்தீங்கன்னா 10th 12th டிஎம்டி வச்சு கொண்டு வராங்க. 10th வந்து 20%, 12th வந்து 30%, டிஎம்டியில் 50%. இப்போ 10th 12th வந்து கிராமத்தில் படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக படிச்சிருப்பாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 2000 படித்தேன். 2000 படிக்கும்போது என்னுடைய மார்க்கில் வந்து 10th வந்து கம்மி மார்க்கு தான். அந்த மார்க்கில் வந்து 20% எடுத்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே வராது, 12th எடுத்தாலும் ஒன்றும் வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி கொண்டு வந்துட்டு எல்லாருமே அதிக பர்சன்ட், எல்லாமே இப்போ உள்ள பசங்க எல்லாமே பாஸ் பண்ணுறதுல 80%, 90% அந்த மாதிரி வராங்க. இப்போ அந்த பசங்க டிஎம்டி முடிச்ச பசங்க அவங்க தான் முன்னாடி போகிறாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய வாய்ப்பு வந்து பறிபோகுது. அதனால வந்து வெயிட்டேஜ் முறையை வந்து கேன்சல் பண்ணணும், அரசாணை எண் 401 வந்து ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறோம். சரிங்க சார். இப்போ இது சம்மந்தமாக அதிகாரி நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்களா? எஸ், ஆமாம் சார். என்ன சொன்னாங்க சார்? அவங்க கோரிக்கை என்னவாக இருந்தது? அவங்க கோரிக்கை நான் என்ன சொல்கிறது, அவங்க வந்து பேசுறது வந்து இல்லை, இது எங்களுக்கு தெரியாது, இந்த இது வந்து நாங்கள் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு, இது வந்து எங்ககிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் போயிட்டு செக்ரட்டரியில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் நிறைய டைம் இதை பற்றி பேசியாச்சு, செக்ரட்டரிலேயே பேசியாச்சு, அதுக்கான எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு வரல சார்.
அதாவது மருத்துவத்துடைய முதுகெலும்பே ஆய்வு நுட்பத்தை சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆய்வு நுட்பத்துக்கு உண்டான வாழ்வாதாரமே இப்போ இந்த அரசு கொடுக்காம இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படித்து முடிச்சு ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லேருந்து வந்து மொத்தம் இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஓகே சார். அதாவது குடும்ப பெண்கள், வேலை செய்கிறவங்க, குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தைய வச்சுட்டுலாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. எதுக்காகனா இவங்க படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் அப்படின்ற கிராமப்புறத்துலேருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் 15 வருஷமாக 2005 ஸ்டார்ட் பண்ண இந்த டிஎம்எல்டி கோர்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டே வந்து ஒன்று எடுக்கல கிரேட் 2க்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி முடிச்சவங்களுக்கு வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது ஃபஸ்ட்டு இந்த போராட்டம் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி நாங்கள் போராட்டம் போஸ்டிங் எடுக்குன்னு கேட்கும்போது வந்து சிஎம்டி போஸ்டிங் ஒன்றும் கொடுக்கல, அது கொஞ்சம் பேர் இருக்குது, லேப்ஸில் நிற்குது, அதை நாங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த போஸ்டிங் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து போஸ்டிங் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் போகிறாங்க. மீதி இருக்குது என்னதுன்னு கேட்டால் இல்லை சிஎம்டி ப்ரொமோஷனுக்காக வச்சுருக்காங்க. அப்போ டிஎம்எல்டி படித்த எங்களுடைய நிலைமை என்ன ஆகுது? அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே படிச்சிருக்கவங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியல. ஓகே சார். இப்போ இந்த அதிகாரிகள் வந்து அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, நீங்கள் அதுக்கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள்? வந்து அரசாணை 401 ரத்து செய்யணும். ஓகே சார். போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. அது இன்க்ரீஸ் பண்ணாத வரைக்கும் 401 அந்த அரசாணையை ரத்து செய்யாத வரைக்கும் இந்த போராட்டம் வந்து முடிய போகிறது கிடையாது. போராட்டம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். போராட்டம்னா எப்படி சார்? நாளை மறுநாள் தொடர்ந்து அந்த மாதிரி? கண்டிப்பாக சார். அரசாணை 401 ரத்து செய்கிற வரைக்கும் போராட்டம் கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது உங்கள் கோரிக்கை நிறைவேறுக்கும் வரை உங்கள் போராட்டத்தோடு? ஆமாம், எங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அரசாணை 401 ரத்து செய்யணும். ஓகே சார். நன்றி சார். நன்றி.